2006ல இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு இளம் வீரரா டெபியூட் பண்ணப்பவே ஓப்பனிங்ல வந்து 86 ரன் அடிச்சு அசத்துனவர் தான் ராபின் ஊத்தப்பா. இவரோட பேட்டிங் ஸ்டைலே ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். பவுலர் யாருன்னே பார்க்காம இறங்கி வந்து நேரா சிக்ஸர் அடிக்கிறதுல இவருக்கு கில்லாடி. அதனாலதான் இவருக்கு இந்த வாக்கிங் அசாசின் அப்படின்னு ஒரு மாசான பேரே கிடைச்சிச்சு. 2007 T20 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த பவுல் அவுட் ஞாபகம் இருக்க மக்களே. விக்கெட் கீப்பரா இருந்தும் கூட பந்த வீசி விக்கெட் அடிச்சுட்டு தொப்பியை கழட்டி ஸ்டைலா வணக்கம் வச்சாரு பாருங்க, அதுதான் ஊத்தப்பா. அந்த டோர்னமெண்ட் முழுக்க இவரோட மிடில் ஆர்டர் பேட்டிங் இந்தியா கப்பு ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஐபிஎல்னு வந்துட்டா இவரோட விஸ்வரூபம் வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா 2014ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக இவர் செஞ்ச சாதனை அசாத்தியமானது. அந்த சீசன்ல தொடர்ந்து 10 மேட்சா 40 ரன்களுக்கு மேல அடிச்சு ஆரஞ்சு கேப்பை ஜெயிச்சாரு. கரியரோட கடைசி கட்டத்துல சிஎஸ்கே டீமுக்கு வந்து அங்கேயும் தன் திறமையை நிரூபிச்சாரு. 2021 ஐபிஎல் குவாலிஃபயர் மற்றும் ஃபைனல்ல இவர் ஆடின அந்த முக்கியமான இன்னிங்ஸ் சிஎஸ்கே 4வது முறையா கோப்பை ஜெயிக்க உதவுச்சு. ஐபிஎல்ல இன்னைக்கும் பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஆனா இவர் செஞ்ச அந்த 10 கன்செக்யூட்டிவ் 40+ ரெக்கார்டை யாராலும் தொட முடியல.